தொப்பை கரைச்சான் லேகியம். திடீரென்று பரமார்த்தரின் தொப்பை பெரியதாகிக் கொண்டே போனது. உட்கார்ந்தால் நிற்க முடியவில்லை, நின்றால் உட்கார முடியவில்லை. இதை கண்ட சீடர்கள் மிகவும் கவலைப்பட ஆரம்பித்தனர். குருவே, தினம் தினம் உங்கள் தொப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே போகின்றதே, ஒருவேளை உங்களுக்கு குழந்தை ஏதாவது பிறக்கப் போகிறதா என்று ஆச்சரியப்பட்டான் மூடன். குருவே, இதை இப்படியே விட்டால் ஒரு நாளைக்கு உங்கள் தொப்பை டமார் என்று வெடித்துவிடும் என்று பயம் காட்டினான் மடையன். ஐயோ என்று அலறிய பரமாத்தர், இதற்கு என்ன செய்வது என்று கேட்டார். சித்த வைத்தியார் யாரிடமாவது போனால் நிறைய செலவாகும். அதனால் நாங்களே காட்டுக்கு சென்று மூலிகைகள் பறித்து லேகியம் தயாரித்து தருகிறோம், தொப்பை கரைந்துவிடும் என்றான் முட்டாள். உடனே மூடன் பழைய ஓலைச் சுவடிகளை எடுத்து படித்து அதில் தொப்பை கரைச்சான் லேகியம் என்பது பற்றி படித்து செடிகளை பறித்து வருகிறோம் என்றான். எப்படியாவது தொப்பை கரைந்தால் போதும் என்று நினைத்தார் பரமார்த்தர். சீடர்களே, நிறைய லேகியம் தயாரித்தால் அதை மற்றவர்களுக்கும் விற்றுவிடலாம் என்று அனுப்பி வைத்தார். காட்டுக்கு சென்ற சீடர்கள் தொப்பை கரைச்சான் மூலிகை எது என்று தெரியாமல் இருந்தபொழுது அங்கு முனிவர் ஒருவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரை கண்ட மட்டி அவரிடம் சென்று, முனிவரே, இந்த செடிகளில் தொப்பை கரைச்சான் செடி எது என்று பலமாக கத்தி அவரது தவத்தை கலைத்தான். கோபம் கொண்ட முனிவர், எந்த செடி நாறுகிறதோ அதுதான் நீ கேட்கும் செடி என்று வேண்டுமென்றே சொன்னார். இதை நம்பிய சீடர்கள் கண்ட கண்ட இலைகளையும் சாப்பிட்டால் பல வியாதிகளை உருவாக்குகின்ற செடிகளை எல்லாம் பறித்து வந்தனர். இந்த இலைகளை மோந்த பரமாத்தர், நன்றாக நாறுகிறது, எப்படியும் என் தொப்பை கரைந்துவிடும் என்று மகிழ்ந்தார். அதன்பின் சீடர்கள் இலைகளை அரைக்க ஆரம்பித்தனர். அப்பொழுது இலையில் இருந்த நாற்றம் வரவே ஒருவர் மூக்கை இன்னொருவர் பிடித்து கொண்டு இன்னொரு கையால் அரைத்து அடுப்பில் வைத்து காய்ச்சி லேகியத்தை உருண்டை பிடித்து குருவிடம் உடனே இதை சாப்பிடுங்கள் என்றார். பார்ப்பதற்கு கொழ என்றும் அதிலிருந்து வந்த நாற்றம் அவர் வயிற்றை கலக்கியது. குருவே, யோசிக்காதீர்கள், நீங்கள் உயிர் வாழ வேண்டும் என்றால் உங்கள் தொப்பை கரைய வேண்டும். உங்கள் தொப்பை கரைய வேண்டுமானால் இதை சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும், வேறு வழியில்லை என்று கூறினான் மட்டி. பரமார்த்தர் தம் தொப்பையை கரைப்பதற்காக லேகியம் சாப்பிடுவதாக கேள்விப்பட்ட ஊர் மக்களின் சிலர் மற்றும் அந்நாட்டு மன்னன் லேகியத்தை சாப்பிட ஆசைப்பட்டு சாப்பிட்டனர். சிறிது நேரமானதும் எல்லோருக்கும் வயிற்றை கலக்கியது. ஐயோ, என் தொப்பை வலிக்கிறதே என்று பரமார்த்தரும் மற்ற தொப்பைக்காரர்களும் அலறியபடி எல்லோரும் விழுந்தடித்து கொண்டு ஏரிக்கரைக்கு ஓடினார்கள். மன்னரின் நிலைமையும் மோசமாகிவிடவே பரமார்த்தர் மீது கோபம் கொண்டார். இத்தனைக்கும் காரணமான அந்த குருவை 10 நாட்களுக்கு சிறையில் அடைத்து பட்டினி போடுங்கள் என்று ஆணையிட்டார். சிறையில் இருந்து தள்ளாடி வந்த குருவை கண்ட சீடர்கள் முன்பு வீங்கியிருந்த அவரது தொப்பை இப்பொழுது கரைந்து அளவாக இருந்தது என்று வியந்தனர். குருவே, நாங்கள் தயாரித்த லேகியம்தான் உங்கள் தொப்பையை கரைத்திருக்கின்றது என்று சீடர்கள் பெருமையோடு சொன்னார்கள். லேகியமாவது மண்ணாங்கட்டியாவது, சோறு தண்ணீர் இல்லாமல் 10 நாட்கள் சிறையில் பட்டினி கிடந்தேன், அதனால்தான் இப்படி ஆகிவிட்டேன் என்றபடி பசி களைப்பால் சுருண்டு விழுந்தார் பரமாத்தர். நீதி: சாப்பாட்டின் அளவை குறைத்தால் தொப்பை குறையும். இதே போல் சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய்.